இப்போ நீங்கள் ஃபுல்லாக சிட்டியில் தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னாக்க இந்த செக்ஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக ஆஃப் ஃபேஸ் வந்து நம்ம தவிர்த்துடணும். ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப அன்சேஃப். ஹெல்மெட் வந்து இங்கே வாங்கணுன்றது செகண்டரி. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலேஜ் எங்கள் சைட்லேருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த ஹெல்மெட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,30,000 rupees வரும். பட் இதை வந்து நம்ம வந்து ஒரு 6,000 rupees ஹெல்மெட்டில் பண்ணிடுவோம். நீங்கள் புது வண்டி வாங்குறீங்க, வாரண்ட்டி பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும் சொல்லலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 4-5 ஹெல்மெட்ஸ் போட்டு பார்த்தேன். என்னோட பட்ஜெட்டில் இருக்கிறமே நான் வந்து செலக்ட் பண்ணி கொஞ்சம் போட்டு பார்த்தேன் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில். பட் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னாக்க, ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நிதின். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். என்ன சுற்றி ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் எனக்கு பர்சனலாக இப்போ ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் மாடியூல் வடபழனிக்கு வந்திருக்கிறேன். இங்கேயே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன், என்னென்ன ஹெல்மெட்ஸ் வாங்கலாம் அப்படின்றதுக்கு பார்த்தேன். பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்க, நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது 2 ஆஸ்பெக்ட்ஸில் தான் பார்ப்போம். ஒன்று ப்ரைஸிங், பட்ஜெட் என்ன இருக்குது அப்படின்றதான் பார்ப்போம். ரெண்டாவது கிராஃபிக்ஸ். ஸோ ஒரு ஹெல்மெட் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு 2 ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம ஆன்லைனில் பார்ப்போம். பட் இந்த மாதிரி நீங்கள் ரைடிங் ஸ்பெசிஃபிக் ஷாப்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3வது ஆஸ்பெக்ட் வந்து அன்லாக் ஆகும். அது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு கம்ஃபர்ட். ஸோ நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் வந்து வாங்கலாம் எப்படி இருக்குது அந்த ஹெல்மெட் அப்படின்றது. ஸோ உங்கள் பட்ஜெட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அண்ட் கிராஃபிக்ஸும் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்களே பார்க்கலாம். ஸோ அதுவும் இருக்குது. 3வது நீங்கள் போட்டு பார்த்து உங்களுக்கு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷாப்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நீங்கள் இப்போ ஒரு ஹெல்மெட் வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, என்ன சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே என்னென்ன ஹெல்மெட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப டிசைனோட நல்ல ஒரு ஹெல்மெட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க லாங் டூரிங் நீங்கள் போகிறீங்க, மெனி கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகிறீங்க, ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் போகிறீங்க அப்படின்னாக்க இந்த ஹெல்மெட்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இங்கே என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து உங்களுக்கு LS2 அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. கீழே வந்து SMK பிராண்ட்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஆக்ஸார்க்கான பிராண்ட்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். தென் கீழே வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி லாங் டூரிங்க்கு என்னென்ன ஹெல்மெட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செலக்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். அண்ட் இந்த பக்கம் ஃபுல்லாக லாங் டூரிங் சொன்னேன் இல்லையா? அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணி இந்த சைட் போனோம் அப்படின்னாக்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து ப்ராப்பர் ஆஃப் ரோட்கானது ஹெல்மெட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா காகுல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய டர்ட்டெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காகுல்ஸ் வந்து சேஃப்டிக்கு என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் ரோட் சென்ட்ரிக் ஹெல்மெட்ஸ் இருக்குது. தென் உங்களுக்கு ரெட்ரோ ஸ்டைலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெட்ரோ ஸ்டைலெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆசை இருக்குது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அந்த ஆப்ஷன். ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுவும் LS2 இருக்குது, ஆக்ஸார் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுவும் லாங் டூரிங்க்கு உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லலாம். அது கீழே பார்த்தோன்னா இது வந்து மாடியுலர், நீங்கள் ஆஃப் ரோடிங்க்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு லாங் டூரிங்க்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதில் இந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் இந்த செகண்ட் செக்ஷன். பற்றி தேர்ட் போகிறோம் அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் ஃபுல்லாக சிட்டியில் தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னாக்க இந்த செக்ஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஷனில் ஃபுல்லாக கம்யூட்டிங் ஹெல்மெட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லைக் ஸ்டட்ஸ் இங்கே கீழே இருக்குது. நீங்கள் மேலே வந்து வேகா பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு LS2 இங்கேயும் LS2ல கம்யூட்டிங் ஆப்ஷனில் உங்களுக்கு ஹெல்மெட்ஸ் என்ன தேவையோ அதெல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ கலெக்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சைட் பார்த்தோன்னா அதே மாதிரி உங்களுக்கு KYT அப்படின்ற பிராண்டில் உங்களுக்கு ஹெல்மெட்ஸ் வந்து இங்கே இருக்குது. அது கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு ரைடருக்கு ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு ரைடிங் ஜாக்கெட் தான். ஸோ அந்த ரைடிங் ஜாக்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுவும் நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த செக்ஷன் வருவோம். கடைக்குள்ளே வந்ததுமே எனக்கு இந்த பக்கம் கண்ணு பட்டாலும் எனக்கு வந்து இந்த சைடு தான் எனக்கு ஃபோக்கஸ் ஆகுது. பிகாஸ் நிறைய ஆக்சரிஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லைட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட்ஸில் வந்து உங்களுக்கு LED லைட்ஸ் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வாட்ஸ் தேவையோ அதெல்லாமே இருக்குது. அண்ட் மெயினாக நான் இப்போ ஷாப் ஓனர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, இந்த லைட்ஸ் எல்லாம் அவங்க இங்கே ஃபிட் பண்ணி தருவாங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயம். அதில் இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வயர் கட் பண்ணி பண்ணுறதில்ல. ஸோ எல்லாமே கப்ளர் டு கப்ளர் கனெக்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் புது வண்டி வாங்குறீங்க, வாரண்ட்டி பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சொல்லலாம். வாரண்ட்டியில் எஃபெக்ட் பண்ணாதபடி கப்ளர் டு கப்ளர் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த ஷாப்பில் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். அண்ட் மூவிங் திஸ் சைட் உங்களுக்கு வந்து பார் அண்ட் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் மிரர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக. ஸோ உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணணும், உங்கள் பைக்கில் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி
பார் அண்ட் மிரர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார் அண்ட் மிரர்ஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளச் லீவர்ஸ், இந்த லீவர்ஸ் எல்லாம் பிரேக் லீவர்ஸ், கிளச் லீவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெயினாக இப்போ நிறைய பேர் வந்து ஃபோன் ஹோல்டர் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபோன் ஹோல்டர்ஸும் உங்களுக்கு ஒரு ஹேண்டில்லே அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபோன் ஹோல்டர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாம் ஸ்கேல் மாடல்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் ட்ரீம் பைக்காக சில வச்சுருப்பீங்களா, ஸோ அதோட ஸ்கேல் மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கேருந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினாக சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது க்ளவுஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு பைக்கிங் போகிறீங்க, ஒரு லாங் ரூட் போகிறீங்க, லாங் ஜேர்னி போகிறீங்க அப்படின்னாக்க, இல்லை சிட்டியில் ஓட்டுறீங்க அப்படின்னாலும் ஒரு பைக் க்ளவுஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நானும் வாங்குறதுக்கு பிளானில் இருக்கிறேன். இப்போது இங்கே வந்த பிறகு தான் யோசிச்சேன் நான். ஸோ ஹெல்மெட் அண்ட் க்ளவுஸ் வாங்குற பிளானில் தான் இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டெல்லாம் காட்டுறேன், ஃபர்தராக வீடியோவில் பார்ப்போம். அது கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஆர்ம் ஸ்லீவ்ஸ் அதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் இருக்குது. அதேமாதிரி லாங் ரூட்டில் போகிறீங்க, ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் போகிறீங்க, ஒரு பைக் கம்யூனிட்டியோட போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்டர்காம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இன்டர்காம் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. லைக் பாப்புலரான பிராண்ட்ஸ் ஏன்னா அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பைக்கர்ஸ் மாடியூல்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஏர் ஃபில்டர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஏர் ஃபில்டர்ஸும் உங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். கீழே வந்து உங்களுக்கு கூலண்ட், பிரேக் ஃப்ளூயிட் அதெல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோலேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த பைக்கர்ஸ் மாடியூலில் உங்களுக்கு எல்லா ஆக்சரிஸ், உங்களுக்கு என்னெல்லாம் பைக் பற்றி தேவையோ அதெல்லாமே இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு கிளிம்ஸ் தான் உங்களுக்கு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்ருக்குறேன். அண்ட் இந்த சைட் பார்த்தா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, கீ செயின்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றொன்னா லிஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹெல்மெட் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம ஹெல்மெட் செலக்ட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. அண்ட் ஷாப்போடைய ஓனர் மிஸ்டர் ஸ்ரீராம். ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் யூர் டைம். இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம ஸ்ரீராம் போட்டு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்க போகிறோம். என்னென்ன ஹெல்மெட்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம், என்னோடய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ப்ரோ வந்து சஜஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஹெல்மெட் வேகோடைய ஹெல்மெட் வச்சுட்ருக்கிறேன். அது டபுள் வைசர். ஸோ எனக்கு டபுள் வைசர் ஹெல்மெட் தான் முக்கியம். பிகாஸ் சம்மரில் போகிறோம் அப்படின்னாக்கா அந்த டபுள் வைசர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நான் ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட் அதை வைக்கிறது. ரெண்டாவது, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சேனல்லே வந்து மோட்டோ விளாகிங் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஐடியாவுக்கு எனக்கு வந்து மோட்டோ விளாகிங்க்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹெல்மெட் தேவைப்படுது. அண்ட் மைக்கெல்லாம் மாட்டுறதுக்கு, இன்டர்காம் மாட்டுறதுக்குலாம் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹெல்மெட் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஹெல்மெட்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க ப்ரோ? ஹெல்மெட்ஸ்னு வரும்போது நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எடுத்துக்கலாம். இப்போ பட்ஜெட்னு நீங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருப்பீங்க, ஒரு 2000 இல்லை 5000 இல்லை 10 வரைக்கும் புஷ் பண்ணலாம். அப்படி வரும்போது உங்களோட லிமிட்டேஷன்ஸ் அதிகமாயிரும். ஏன்னா ஒரு மொபைல் மாதிரி தான், நிறைய ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸோட பார் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ ஹெல்மெட்ஸ்க்கு வந்து பட்ஜெட்டை தாண்டி உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன், உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டாக குவாலிட்டியாக ஒரு ஹெல்மெட் எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நீங்கள் பேசிக்கான ஒரு ஹெல்மெட் வேணும் அப்படின்னா ஒரு 1000 rupees அந்த செக்மெண்ட்டில் ஒரு ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு ஹெல்மெட் எடுத்துக்கலாம். அது மினிமமாக கவர்மெண்ட்டோட ரூல்ன்றதுனால ஐஎஸ்ஐ பேட்சோடு எடுத்துக்கிறது. அது வந்து கம்யூட்டரோடு முடிஞ்சிடும். நீங்கள் அதை தாண்டி ஒரு பெட்டரான ஒரு ஹெல்மெட் சிட்டிக்கே ஒரு சேஃப்டி ஓரியன்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு பிலோ 2000 செக்மெண்ட்லேயே உங்களுக்கு ஐஎஸ்ஐ தாண்டி டாட் சர்டிஃபிகேஷனில் ஹெல்மெட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு முக்கியமாக. ஸோ அதிலேருந்து தான் நம்ம ரெக்கமெண்டேஷனே கொடுக்கறது. ஓகே. அண்ட் முக்கியமாக ஆஃப் ஃபேஸ் வந்து நம்ம தவிர்த்துடணும். ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப அன்சேஃப். இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் மீட் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி ஆக்சிடென்ட் ரேட்டில் மட்டும் 33% ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ், அதாவது ஃப்ரண்ட் எண்டில் தான் வாங்குது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆஃப் ஃபேஸ் போட்டிங்க அப்படின்னாலே பாயிண்ட்லெஸ். ஸோ ஃபுல் ஃபேஸ் வரது ரொம்ப பெட்டர். நீங்கள் ஃபுல் ஃபேஸ்னு வரும்போது நான் சொன்ன இந்த மினிமமாக இந்த 2000 செக்மெண்ட் குட் ஃபார் சிட்டி. ஓகே. ஸோ இந்த அடுத்த லெவல் இப்போ நான் என்னோட சிட்டியில் மட்டுமே என் பர்பஸ் முடியாது. நான் இப்போ ஹைவே டூரிங் போகிறேன், அங்கே என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு அங்கே ஒரு சில ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு வரும்போது மினிமமாக இன்றைக்கி ஒரு 5000 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5000 rupees ஒன்லி ஃபார் த ஹெல்மெட், வெறும் ஒரு கிராஃபிக்ஸ் ஒரு லுக் அதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஹெல்மெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெல் குவாலிட்டி இருக்குது. பாலிகார்பனேட் எடுத்துக்கலாம், ஏபிஎஸ் ஷெல், கார்பன் ஃபைபர் ஷெல்னு சொல்லிட்டு இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டியும் இருக்குது. அண்ட் அடுத்த லெவல் நீங்கள் பார்க்குறது எதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னா சர்டிஃபிகேஷன். ஸோ மினிமமாக டாட் யூரோப்பியன் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் வரது எதுக்கு அப்படின்னா கிராஷ் டெஸ்ட் வந்து நிறைய பார்த்துருக்கோம் ஹெல்மெட். ஸோ அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி வரதுனால அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்து எடுக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ அப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த 5000 செக்மெண்ட்டில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்ம ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நான் உங்களுக்கு ஒரு மாடல் சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் அதையுமே பாருங்கள். ஓகே. அந்த 5000 தான் ஹெல்மெட்ஸ் முடியுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை தாண்டி நம்மள்ட்ட எவ்வளோ வரைக்கும் இருக்குது? 1.5 lakhs வரைக்கும் ஏஜிவி அப்படியா இருக்குது. ஓ. அராயில் வந்து 4 lakhs வரைக்குமே அந்த பிராண்டில் சேல் பண்ணுறாங்க. ஓகே. உங்களுக்கு அது தேவைனாலும் ஆர்டர் பேசிஸில் எடுத்துறேன். ஓகே.
ஸோ ஹெல்மெட்ஸோட ரேஞ்சஸ் வந்து இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் பர்பஸ் தான் அது வந்து சர்வ் பண்ணும். ஸோ இப்படி ஒரு ரைடராக நீங்கள் வரீங்க கம்ப்ளீட்லி ஒரு பைக்ஸ் அப்படின்னும் போது அந்த பர்பஸ் எல்லாத்தையுமே நம்ம சைடில் நம்ம ஹெல்ப் பண்ணி பூர்த்தி பண்ணுறீங்க நீங்கள் முடியும். ஓகே. அண்ட் இன்னொன்று அப்படின்னா நீங்கள் வெறும் இந்தியன் பிராண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் கிடையாது, கொஞ்சம் இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது கேஓடி பில்மோவில் டீல் பண்ணுறோம், ஏஜிவி இருக்குது, இன்னும் மற்ற பிராண்ட்ஸ் ஷார்க்காக இருக்கட்டும், ஷோயி, இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாமே கூட மினிமம் ஆர்டர் பேசிஸில் கிடச்சிரும். அப்படி இல்லைனா மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளே எடுத்து கொடுத்துடலாம். ஓகே, ஆர்டர் பேஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, கிடைக்கும். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வெளில அனுப்புறதுக்கு கையில் ஏதாவது கொடுத்து தான் அனுப்புவாங்க. அதுதான் நம்ம பைக்கர்ஸ் மாடலில் உங்களுக்கு கேரண்டி பண்ணுறாங்க. இப்போ ஹெல்மெட் செலக்ட் பண்ணலான்ட்டு நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்கல்ல, அது என்ன பட்ஜெட்? ஸோ நான் வந்து இப்போ ஆல்ரெடி வச்சுருக்கிற ஹெல்மெட்லாம் அப்கிரேட் பார்க்கும்போது எனக்கு மெயினாக வந்து ஒரு 3K வரைக்கும் 3 to 4K ஒரு பட்ஜெட் வைக்கலாம். ஏன் அப்படின்னாக்க நான் மெயினாக வந்து சிட்டியில் தான் நான் அதிகமாக ஓட்ட போகிறேன், அக்கேஷனலாக ஹைவேஸ் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எடுத்துருக்கிற அந்த சாய்ஸ் வந்து பெட்டர். அதில் உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டாக இருக்கோ நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெல்மெட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் இம்பாக்ட் ரெசிஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை இது பண்ணி தான். ஆமாம், கரெக்ட். ஸோ நீங்கள் இந்த ஹெல்மெட்டை ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்கிரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஹெல்மெட் என்றது நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்கள் வர இந்த பேட்டர்ன் வந்து ரைட் தான், கரெக்ட் தானே? ஓகே ப்ரோ. சரி, இப்போ இந்த அரௌண்ட் 3 to 4K அந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது நம்மள்ட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு? இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வைஸாக வரீங்க அப்படின்னா 2500 to 2700 செக்மெண்ட்டில் ஸ்டார்ட்ஸில் ட்ரிஃப்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரிஃப்டர். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏன் அந்த மாடல் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் டியூவல் வைசர் பர்பஸும் சால்வ் ஆகிடுது, டியூவல் சர்டிஃபிகேஷன் வந்துடுது, அண்ட் பேடிங்ஸ் வந்து வெல்வெட் பேடிங்ஸ் வரும், அண்ட் குவிக் ரிலீஸ். ஸோ இப்படி ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும் ஹெல்மெட்டு. அண்ட் முக்கியமாக ஸ்டட்ஸில் வந்து ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்பேர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேடிங்ஸாக இருக்கட்டும், வைசர், மெக்கானிசம், ஸ்பாய்லர், ஏர்வென்ஸ், இப்படி எல்லாமே ஸ்பேர் அவைலபிளாக இருக்குது ரெடி. இப்போ நான் வச்சிருக்கிற ஹெல்மெட்டில் என்ன ஒரு பெரிய விஷயம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா வைசர் எனக்கு அவைலபிளாகவே இல்லை. அதை வேகா நான் வச்சிருக்கிற மாடல் வந்து அதை இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இப்போ அப்கிரேடாக போகிறேன் நான். ஸோ இந்த ஸ்டட்ஸில் இது அவைலபிளாக இருக்குதுன்றது நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம ரெடி ஸ்டாக்கே இருக்கும். ஓகே. ஸோ அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு எங்கேனாலும் கிடச்சிரும், அது ஒரு இதுதான். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 2 years வரைக்கும் நல்லா யூஸ் பண்ண முடியும். ஒரு ஹெல்மெட்டோட லைஃபுமே 2 years தான். அது சொல்லிடுறேன். அது ஏன் 2 years அப்படின்னா ஹெல்மெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா EPS லேயர்னு இருக்கும். ஸோ உங்கள் டேர்மில் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா உள்ள ஒரு தெர்மாக்கோல் மாதிரி இருக்கும். ஆமாம், அது வந்து இம்பாக்ட் அப்சர்ப்ஷன் இருக்கு இல்லையா, அது பேஸ் பண்ணி தான் அந்த EPS லேயர். அதோட டியூரபிலிட்டி வந்து 2 years தான். 2 years. ஸோ 2 years மேலே ஒரு ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நாட் ரெக்கமெண்டட். ஹெல்மெட் வந்து இங்கே வாங்கணுன்றது செகண்டரி. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலேஜ் எங்கள் சைட்லேருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே. ஸோ நீங்கள் இந்த ஹெல்மெட்ஸ் இங்கே வரீங்க அப்படின்னா இதுதான் ஹெல்மெட்ஸ், ஸோ இதுதான் இது, ஸோ சாய்ஸ் வந்து உங்களுக்கு. ஸோ ஒரு ப்ரெஷர் ஆர் ஃபோர்ஸ் வந்து எங்கள் சைட்லேருந்து இருக்கா, நீங்கள் இது தான் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் உங்களுக்கு என்னன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் ரொம்ப முக்கியம் அது. ஸோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறதுன்றது அது தனி மார்க்கெட்டிங். அது அப்படி இல்லாமல் ஹெல்மெட்கான நாலேஜ் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இங்கே வந்து மெயினாக அவங்க க்ரைட்டீரியாவாக இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம் நம்ம. ஸோ இந்தமாதிரி டிப்ஸ்லாம் நம்ம வந்து கடைக்கு வந்தால் நமக்கு தெரிய வரும். நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மாடல் செலக்ட் பண்ணி தான் நீங்கள் வாங்கி, பட் இந்த நாலேஜ் அப்படின்றது இந்தமாதிரி ஷாப்ஸ் நீங்கள் விசிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் நம்ம. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 4-5 ஹெல்மெட்ஸ் போட்டு பார்த்தேன் அரௌண்ட் 3K பட்ஜெட்டில். என்னோட பட்ஜெட்டில் இருக்கிறமே நான் வந்து செலக்ட் பண்ணி கொஞ்சம் போட்டு பார்த்தேன் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில். பட் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னாக்க இந்த ஹெல்மெட் தான். ஸோ இது வந்து ஸ்டட்ஸில் உள்ள ஒரு ஹெல்மெட். இது நல்லா இருக்குது. எனக்கு ஏது பிடிச்சது அப்படின்னாக்க மொத்தம் 2 விஷயம். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் டிசைன் நல்லா இருக்குது. ரெண்டாவது எனக்கு வந்து இந்த வெயிட் ரொம்ப லைட்டாக இருக்குது. அரௌண்ட் 1450 கிராம்ஸில் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ 1.4 kg சொல்லலாம் நம்ம. அண்ட் நல்ல ஒரு வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து மெயினாக சிட்டியில் ஓட்டும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன் நான். ஸோ நீங்கள் இன்னும் ஹையர் ப்ரைஸில் போகும்போது உங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாகுது, அரௌண்ட் 1600 கிராம்ஸ் கிட்ட வருது. பட் நான் இப்போ ஆல்ரெடி ரொம்ப லைட்டான ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஹெல்மெட் எனக்கு ரொம்ப பிடிச்சது போட்டு பார்க்கும்போது. மூணாவது விஷயம் இந்த ஸ்பாய்லர். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே நான் யோசிச்சது என்ன அப்படின்னாக்கா ஒரு ஸ்பாய்லர் ஒரு ஹெல்மெட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிப்பேன். ஸோ அது இதில் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. இதோடய வரும் உங்களுக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது வந்து உங்களுக்கு டிஃபனி ப்ளூ அப்படின்ற ஒரு கலர் இது. ஸோ அந்த கலர் எனக்கு இந்த ஹெல்மெட்டில் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நான் கொடுக்குற ப்ரைஸ்க்கு எனக்கு நல்ல ஒரு ஹெல்மெட் கிடச்சிருக்குன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்து இந்த ஹெல்மெட் வாங்குறதுல கிடைக்குது. ஸோ ஐ ஹவ் செலக்டட் திஸ் ஹெல்மெட். ஸோ உங்களோட தாட்ஸ் இதை பற்றி என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொன்னால் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இதை இப்போ போட்டு பார்ப்போம். ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஹெல்மெட் போடுறதுனா கொஞ்சம் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு
கம்ஃபர்டபுளாக எனக்கு கிடைக்கிது அண்ட் ஏதோ ஒரு சேஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த ஹெல்மெட் போடும்போது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் இந்த ஹெல்மெட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. நீங்களே பாருங்கள், இப்போ நான் வைசர் மூடி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ இதில் மெயின் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு டியூவல் வைசர் நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுவும் எனக்கு இதில் கிடைக்கிது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூலாக இருக்குது அப்படின்றது. எனக்கு இந்த டியூவல் வைசர் எப்பவுமே பிடிக்கும். பிகாஸ் சம்மரில் போகும்போது இது இருந்தது அப்படின்னாக்கா, இதுக்குள்ளே ஒரு கூலர்ஸ் போட்டோம் அப்படின்னாக்கா அதாவது பயங்கர கூலாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. கண்ணு நீங்கள் சுருக்கிட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. ஸோ அது இந்த ஹெல்மெட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ் வித் திஸ். ஸோ ஹெல்மெட் பார்த்தாச்சு, ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து க்ளவுஸ் பார்ப்போம். பிகாஸ் நான் க்ளவுஸ் வாங்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறேன் இப்போது. ஸோ நான் வந்து 2-3 போட்டு பார்த்தேன். எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னாக்க, இந்த ரைனாக்ஸோட க்ளவுஸ் வந்து எனக்கு பிடிச்சது. மற்ற பிராண்ட்ஸும் இருக்குது உங்களுக்கு. பேசிக்காக ஒரு 400-500க்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அதை தாண்டி ரேஞ்சஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. அரௌண்ட் 7000 வரைக்கும் உங்களுக்கு வந்து போகுது. பட் நான் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ரைனாக்ஸோட இது பார்த்தேன். பிகாஸ் இந்த கலர்ஸ் எல்லாம் ஹெல்மெட்டோட மேட்ச் ஆகலை. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு பிளாக் வந்து டீசெண்டாக சட்டிலான ஒரு காமன் கலர்னால அதை சூஸ் பண்ணேன். அண்ட் கம்ஃபர்ட்டாக நல்லாயிருக்கும், போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அரௌண்ட் 2950 கிட்ட வருது. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது. ஹெல்மெட்டை விட இது காஸ்ட்லியாக எதையும் பார்க்காதீங்க நீங்கள். உங்களுக்கு சேஃப்டி தான் முக்கியம். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் கிராஷ் ஆகுது அப்படின்னாக்கா பைக்கு, உங்களுக்கு நக்கிள் அண்ட் இங்கே உங்களுக்கு இந்த பாம் கிட்ட உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஆர்மர் இருக்குது. ஸோ இது வந்து இந்த 2 தான் உங்களுக்கு மெயினாக போய் ஸ்க்ராட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஆர்மர் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம். அண்ட் இதை விட கம்மியான ப்ரைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்மர் வந்து ரொம்ப பேசிக்கான ஆர்மர் தான் இருக்கும். பட் இது லெவல் 2ல் என்ட்ரி லெவல்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த க்ளவுஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். என் கைக்கு பார்த்தோன்னா எக்ஸ்எல் வந்து கரெக்டாக இருக்குது. எல் போட்டு பார்த்தேன். எல் வந்து கொஞ்சம் விரல் வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறது எனக்கு அந்த வலி இருந்தது. பட் எக்ஸ்எல் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் இது போட்டதும். நீங்களே பார்க்கலாம் என்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக ஒரு லெதரேட் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடம் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டச் பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டச் பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபோனில் டச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த க்ளவுஸில் உங்களுக்கு மெயினாக இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த 2 கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சப்போஸ் கிராஷ் ஆகிற டைமில் வந்து இந்த 2 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆகும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க பிரேக் இன் ஆகிறதுக்கு. அந்த பிரேக் இன் ஆனதும் உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த க்ளவுஸ். அது வரைக்கும் கொஞ்சம் அங்கங்கே உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அந்த பிரேக்கிங் டைமுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த க்ளவுஸோடைய ஃபுல் கம்ஃபர்டபிலிட்டி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹெல்மெட் செலக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ சூப்பரான ஹெல்மெட்னு நீங்கள் பார்த்தீங்க. நான் எல்லாம் உங்களுக்கு போட்டெல்லாம் காட்டினேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஹெல்மெட் நான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெக்கமெண்டிங் தட் ப்ரோ. இப்போது நம்ம ப்ரோட்ட என்ன கேட்போம் அப்படின்னாக்க, நீங்கள் ஹெல்மெட்டில் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதா நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ பேசிக்காக என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தான் 2 இயர்ஸ் ஒரு லைஃப் ஸ்பேன் தான். பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் வந்து ரொம்ப ஒரு மெமரபிளான ஹெல்மெட் இருக்கும். ஸோ அது தூக்கி போட விருப்பம் இருக்காது. ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு 1 lakh ஹெல்மெட்டோட கிராஃபிக்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும், பட் எனக்கு பர்பஸில் நான் வாங்கவும் வேணாம்னு நினைப்பாங்க. எனக்கு அந்த கிராஃபிக்ஸ் வந்து இந்த ஹெல்மெட்டில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணித்தர முடியும். அப்படியா? ஆமாம். ஸோ உங்களுக்கு சாம்பிள் காட்டலாமா? கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த ஹெல்மெட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,30,000 rupees வரும். அதாவது இந்த கிராஃபிக்ஸோட காஸ்ட்டு. ஓகே. பட் இதை வந்து நம்ம வந்து ஒரு 6,000 rupees ஹெல்மெட்டில் பண்ணியிருக்கோம். ஓ, ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபேன்சியாக இன்ஸ்டாகிராம் பிக்சர்ஸ்க்கு எல்லாமே நல்ல இது தான். நல்லது. அண்ட் இதுலேயே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபேக்ஸ்லாம் இருக்குது. இதே ஹெல்மெட்ஸோட ஃபேக்லாம் இருக்குது. அது வந்து வாங்குறது ரெக்கமெண்டான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது வந்து ரொம்ப பேசிக். இன் கேஸ் ஆஃப் இம்பேக்ட்னா அது ரொம்ப ப்ராப்ளம். இதுவே நீங்கள் ஒரு 6,000 rupeesக்கு ஒரு நல்ல சர்டிஃபைட் ஹெல்மெட்டை வாங்கி அதில் இந்த கஸ்டமைசேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாகவும் முடியும், உங்களோட இதுவுமே சால்வ் ஆயிரும். ஓகே. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஹெல்மெட்ஸில் உங்களுக்கு வந்து இந்த டிசைன் பிடிச்சிருக்குது, இந்த கிராஃபிக்ஸ் எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து இந்தமாதிரி பிராண்ட்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பிலாம் உங்களுக்கு ஹெல்மெட்ஸ் தரும். ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ ப்ரோ சொன்னதுன்றது நல்ல ஒரு விஷயம். பிகாஸ் உங்களுக்கு சேஃப்டி வைஸும் உங்களுக்கு வந்து அது பூர்த்தி ஆகுது, அதே சமயம் உங்களுடைய கஸ்டமைசேஷன் உங்களுக்கு வந்து அதில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பைக்கர்ஸ் மாடியில் நல்ல ஒரு சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து நம்மள்ட்ட என்னென்ன ஆக்சரிஸ் அதுக்கப்புறம் சர்வீசஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் நீங்கள் வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டூரராக வரீங்க அப்படின்னா ஒரு டூரிங்க்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். பேசிக்காக ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு மொபைல் ஹோல்டராக இருக்கட்டும், அண்ட் உங்களுக்கு ஒரு ஆக்சிலரி லேம்ப்ஸ் தேவைப்படும். இன்றைக்கி வந்து BS6 நார்ம்ஸ் படி எந்த ஒரு லைட்ஸுமே த்ரோ இருக்காது. ஸோ அதனால் அடிஷ்னல் லேம்ப்ஸ் இருக்குது, சேஃப்டி ப்ரொடெக்ஷன், அந்த ஃபுல் கிராஷ் கார்ட்ஸ் இருக்குது, உங்கள் லக்கேஜ் சிஸ்டமை கேரி பண்ணுறதுக்கான கேரியர்ஸ் அண்ட் சேடல் ஸ்டே இருக்குது. ஈவன் லக்கேஜஸாக ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் சிஸ்டம், டேங்க் பேக்லேருந்து டெயில் பேக், சேடல் பேக்ஸ் அதுவுமே நம்ம வச்சுருக்கோம். அண்ட் அது தாண்டி உங்களுக்கு இப்போ டூரிங் வரீங்க அப்படின்னா ரைடிங் கியர்ஸ், ஜாக்கெட், ஹெல்மெட், ரைடிங் பூட், ரைடிங்
ரைடிங் பேண்ட், இப்படி எல்லாத்தையுமே வந்து க்ளவுஸ் இன்க்ளூடிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். ஆக்சசரி சைடில் நீங்கள் வரும்போது இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக பெர்ஃபார்மன்ஸ் சைடு வந்து நிறைய பேரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படி வந்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் ஆயில்ஸ் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர்ஸ் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்ஸ் பண்ணுறோம், அண்ட் பவர்ட்ரானிக்ஸ், ஃபியூலெக்ஸ், இந்த மாதிரி நான் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டுமே நம்ம டீல் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுறோம், எல்லாமே இருக்குது. அண்ட் இன்னொரு டவுட்டு, இப்போ இதெல்லாமே நம்ம வந்து வாங்குறோம், ஒரு டூரராக வந்து வாங்குறாங்க அப்படின்னாக்க அதெல்லாமே நீங்களே இன்ஸ்டால் பண்ணி தரீங்க? இங்கே இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துரும், அந்த சர்வீஸும் நீங்கள் பண்ணுறீங்க? ஆமாம். அண்ட் அதை தாண்டி பைக் சர்வீஸுமே பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இல்லை ஒரு ஜென்ரல் சர்வீஸ், ஏன்னா இப்போ ஷோரூமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான சர்வீஸ் இருக்காது. அந்த டிரான்ஸ்பரன்சி இருந்தால் தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கஸ்டமருக்கு வரும். கரெக்ட். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே எங்களால் கொடுக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் ஆகிடும். கண்டிப்பாக. இப்போ நானே வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் பைக்கர்ஸ் மாடியூல் விசிட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு ஐடியா என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ நம்மளுடைய க்ரூசர் பைக்கில் நிறைய ஆக்சரிஸ் நான் போடலான்ற ஐடியாவில் இருக்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக ப்ரோ சொன்னமே நான் இப்போ ரெகுலர் கஸ்டமராக கண்டிப்பாக ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு கேரண்டி நான் வந்து ப்ரோக்கு தருவேன். ஸோ இதுதான் பைக்கர்ஸ் மாடியூலில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சர்வீஸ். ஸோ 1-to-1 நீங்கள் வந்து நிறைய பேசலாம், உங்களுடைய தாட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்க சொல்யூஷன் தருவாங்க. கண்டிப்பாக நம்ம சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஹெல்மெட்ஸ் வந்து மேண்டேட்ரி. ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்குவோம், அதாவது 1 lakh 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணி பைக் வாங்கிடுவோம். ஹெல்மெட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த மனசு வராது. ஆமாம். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாரும் அப்டேட் ஆகி ஹெல்மெட்ஸ் வாங்கிட்டு போய் பைக் டெலிவரி எடுக்கிறாங்கன்றது வந்து எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் ஒரு 6 yearsஸாக இருக்கோம், நாங்கள் ஒரு மோர் தென் 12 yearsஸாக வந்து ரைடிங்கில் இருக்கோம். அண்ட் நீங்களுமே வந்து நான் இந்த மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் நான் வந்து ப்ரோ ப்ராடக்டாக அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க நாலேஜபிளாக என்ன உங்களால் கொடுக்க முடியும்னு தான் கேட்டிங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன இருக்குதுன்றது உங்களுக்கு என்கிட்ட பேசினதில் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ரொம்பவே. ஆக்சுவலாக எனக்கே வந்து ஹெல்மெட் பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. பிகாஸ் நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் 2 ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற கடைகளில் போய் வாங்கும்போது அவங்க சும்மா ஒரு ஹெல்மெட் காட்டுவாங்க, அந்த ஹெல்மெட்டை போட்டு பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா வாங்குவோம், அவ்வளோதான் முடிஞ்சிடும். பட் இந்த அளவுக்கு ஒரு 1-on-1 கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பைக்ஸ் பற்றி இல்லை ஹெல்மெட்ஸ் பற்றி சேஃப்டி ரைடிங் பற்றிலாம் ஒரு நாலேஜ் வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது அப்படின்றது இந்த கடையோடைய யூஎஸ்பின்னே சொல்லலாம், யூனிக் செல்லிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த நாலேஜ். உங்கள்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா உங்கள் டைம் வந்து நீங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இதுவே ரொம்ப நாள் கான்வர்சேஷன் நமக்குள்ளே எப்போ அவைலபிளாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் வரது. ஆமாம் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணதுக்கு. அண்ட் இன்னும் நிறைய இது பிளான் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோஸ் நிறைய கண்டென்ட் வந்து நாலேஜபிளாக சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் டைம் உங்களுக்கு எப்போ அவைலபிளாக இருக்கீங்களோ அப்போ சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பிகர் பிக்சர் கிடச்சிருக்கும். ஒரு ஹெல்மெட் எப்படி வாங்கணுன்ற ஒரு கைட் நான் எப்படி இன்ட்ரோவில் சொன்னால் அது உங்களுக்கு கிடச்சிருக்கும். தென் இவங்கள்ட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க, 2025 நீங்கள் வந்து ரைடிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா இந்த பிளேஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதோட வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்மெட் வாங்குறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.